வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் கேரமல் எக் புட்டிங் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். அதாவது 2 கப் பால் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. நாம் சுகரை கேரமலைஸ் பண்ணணும். அதுக்காக நான் இங்கே 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கம்மியாக சுகர் போதும்னா 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது சுகர் நல்லா தேன் கலர் வர வரைக்கும் நாம் இது நல்லா சூடு பண்ணணும். பாருங்கள், இந்த கலர் வந்ததும் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்த பாலை இப்போ இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பால் சேர்த்ததும் கேரமல் சுகர் நல்லா திக்காயிரும். இப்போ இது கரையிற வரைக்கும் நாம் கொதிக்க வச்சிடலாம். நம்ம சூடான பால் சேர்த்துருக்கனால இது சீக்கிரமாகவே கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னொரு மிக்சிங் பவுலில் 3 முட்டை சேர்த்துக்கோங்க. நீங்கள் 3லேருந்து 4 முட்டை வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிற பாலை இப்போ இதில் சேர்த்துடலாம். பால் சூடாக தான் இருக்குது. பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. முட்டை வெந்துடக்கூடாது, அதனால் கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பால் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இது நல்லா அரிச்சு எடுத்துடலாம். இன்னொரு பாத்திரத்தில் அரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா அரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த கலவையை நம்ம எதில் ஊற்றி வேக வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் இது ஊற்றிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இப்போது எல்லாமே ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடிக்கலாம். இல்லைன்னா ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் மூடிக்கலாம். அதுக்கப்புறமா இது வேக வச்சிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் புட்டிங் கலவையை உள்ளே வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 20லேருந்து 25 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 25 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது வெளியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா அலுமினியம் ஃபாயிலை எடுத்துடலாம். பாருங்கள், இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா செட் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் போல் ஆயிருக்கு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிஸ்தாவை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பிஸ்தாவுக்கு பதிலாக நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். டெக்ஸ்டர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம கேரமல் எக் புட்டிங் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.